சூப்பராக இருக்குங்க. உள்ள நல்ல சாஃப்டாகவும் வெள்ளை கிறிஸ்பியாகவும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸும் சரி, ஸ்வீட்ஸும் சரி, நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி பிரியமாக சாப்பிடுவோம். அண்ட் எப்போவுமே ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது மதுரையில் ரொம்ப பாப்புலரான பால் பன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் பனுக்கு முதல்ல நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி மெஷர் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த 250 ml கப் மெஷர்மெண்ட். அடுத்து அதே கப்பில் இதில் 3/4 கப் அரைச்ச, அதாவது பவுடர்ட் சுகர், அரைச்ச சர்க்கரை சேர்க்குறேன். அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு வாட்டி இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ மாவு, பவுடர்ட் சுகர், அதாவது பவுடர்ட் சர்க்கரை, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, சமையல் சோடா, அதுவும் போட்டாச்சு. அடுத்தது இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றுறேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம். 1/4 கப் தயிர், அதுவும் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், இதையும் நான் இப்போ சேர்க்க போகிறேன். ஸோ நெய் நான் ஃபுல்லாக எடுத்துடுறேன் கப்லேருந்து. ஸோ இதெல்லாம் எடுத்த பிறகு இப்போ எல்லாத்தையும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அரைச்ச சர்க்கரை போட்டதுனால நல்லா இலகும். ஸோ அதனால் தண்ணி அவசரப்பட்டு நிறைய ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இப்படி ஒட்டுது, இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட மாவு ஆல்மோஸ்ட் ரெடி. நான் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்க்க போகிறேன். நிறைய இல்லை, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். நல்லா வழுவழுன்னு இருக்குது, நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதை ஒரு 10 to 15 minutes அப்படியே ரெஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம சக்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சக்கரை பாகு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் ஒரு 1/2 கப் சக்கரை போட்டுக்கலாம். இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து தண்ணியில் கம்ப்ளீட்டாக இமர்ஸ் ஆகிருக்கு, அதாவது மூழ்கி இருக்குது. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு, கரைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் அந்த ஒற்றை பதம் வந்தாலே போகிறோம். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் ஜஸ்ட் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள், லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சக்கரை பாகை எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்தது நம்ம பால் பன் செய்கிறதுக்காக கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். மாவு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நான் லைட்டாக எண்ணெயை கொஞ்சம் கையில் எப்படி தடவி வச்சுருக்கேன். ஸோ இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்குது. இந்த 15 minutes கழித்து சப்போஸ் மாவு உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்னும் 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த பன் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மெதுவாக நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போண்டா மாதிரி வரும். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா வெளியில் கலர் டக்குன்னு மாறிடும், உள்ளே வேகாது. ஸோ போட்ட உடனே இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே நல்லா ஈவனாக குக் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கலரும் நல்லா சூப்பராக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ எடுத்த உடனே சக்கரை பாகில் போடக்கூடாது. எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், ஜல்லி பாத்திரத்தில். அதில் நான் போட்டு வச்சிட போகிறேன். இப்போ
ஸோ பால் பன் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கூல் பண்ணணும். சூடாக இருக்கும் போதே சுகர் சிரப்பில் போடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கூல் ஆகிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-6 போட்டு இதில் பெரட்டி அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். இதிலேயே போட்டு வைக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு 4-5 இந்த மாதிரி எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுட்டு குயிக்காக ஜஸ்ட் ஒரு கோட் தான். அப்போ தான் உங்களுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கோட் வந்த உடனே எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அந்த கிளாஸியாக அவ்வளோ அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேட்சஸில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருங்க. வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இனிமேல் வச்சுருங்க, எனக்கு எடுத்து சாப்பிட்ருங்க, அவ்வளோதான். நம்மளோட ரெசிபியே முடிஞ்சு போச்சு. சுகர் சிரப்பில் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்ருங்க. இப்படி தான் நான் வீட்டில் ட்ரையல் பார்க்கும்போது செஞ்சுட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 சாப்பிட்டேன். நிறுத்தவே முடியல என்னால். சரி, ஒன்று எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலான்னு டேஸ்ட் பண்ணால் நிறுத்தவே முடியல. ஒரே கோலை ஃபாஸ்ட்டாக 4-5 எடுத்து வாயில் போட்டேன். இப்போ நம்மளோட பால் பன் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெள்ளை கிறிஸ்பியாகவும் அந்த சுகர் கோட் பண்ணது இந்த மினி டோனட் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இல்லை, நான் ஃபுல் பிளேட்லாம் சாப்பிட மாட்டேன். மேபி இதில் பாதி வேணால் சாப்பிட்லாம். சரி, நான் வந்து இதை என்ஜாய் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப யோசிக்காமல் உடனே போயிட்டு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டே பேசுகிறேன். ஸோ இந்த பால் பன் செய்யும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இதை செஞ்சு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.